வணக்கம் மக்களே. இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் முதலே பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஆந்திராவில் புகழ்பெற்ற திருப்பதி ஸ்தலம் இருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் அந்த கொடுக்குற பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய லட்டில் கலப்படம் இருந்ததாக ஆந்திராவினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, அந்த ஆந்திராவில் திருப்பதியில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டில் கலப்படம், அதாவது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டதாகவும் கலப்படம் இருந்ததாகவும் அது ஆய்வு அறிக்கையில் ஊர்ஜிதப்படுத்தியதாகவும் பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது சம்பந்தமாக நீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கடந்த ஜூலை மாதம் ஆய்வு அறிக்கைக்கு அனுப்பியிருக்காங்க. இவர் செப்டம்பர் மாதம் கலப்படம், அதில் திருப்பதி லட்டில் மாட்டினுடைய கொழுப்பு இருக்கிறது அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் ஆய்வு அறிக்கை வரவில்லை. வந்தால் தான் அது என்ன உண்மையாக, ஆய்வு அறிக்கை உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிய வரும். இப்போக்கி இது உலகம் முழுவதும், நாடை தாண்டி, நம்ம இந்தியாவை தாண்டி, தமிழ்நாட்டை தாண்டி, ஆந்திராவை தாண்டி நாடு முழுவதுமே பக்தர்கள் மத்தியில் கடுமையான குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதில் உண்மையிலேயே அந்த இடத்துல கலப்படம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னமும் ஆய்வு அறிக்கை வரலை. இவர் அரசியல் காரணங்களுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னாக்க, இது கடந்த ஜூலை மாதம் ஆய்வு அறிக்கைக்கு போயிருக்கு. இன்னமுமே அதில் எந்த விதமான ஆய்வு அறிக்கையோட ரிசல்ட்டு வரல. இவர் ஏன் முன்கூட்டியே இதை அரசியல் காரணங்களுக்காக சொல்கிறாரா? மிகப்பெரிய உயரிய பொறுப்பில், அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவர் இதை மக்கள் முன்னாடி கொண்டு செல்கிறதுனால இதற்கு ஆந்திராவுக்கும் சரி, அந்த கோயிலுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்புகளையும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படும். அதனால் மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ஜூலை மாதம் சென்ற இதற்கு இன்னமும் இவர் ஏன் இப்போ சொல்கிறாரு, இன்னும் ஆய்வறிக்கை வரவில்லை அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அதனுடைய ஆய்வுகளில் தான் வரும். ஒருவேளை சோயா பீமா கூட இருக்கலாம், அல்லது தேங்காய் எண்ணெய் அதிகமாக கலந்ததுனால அந்த கொழுப்பு அது காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறது முழுமையான விவரம் இன்னும் ஆய்வு அறிக்கை வந்த பிறகு தான் தெரியும். அதனால் மக்களே, அந்த ஆய்வு அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி நம்மளாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டியது இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.